மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆனா எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலண்ணா. கொங்கு பகுதியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மொழியில பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் இவர்களுக்கு பிரச்சனை அண்ணாமலையினுடைய பேச்சு இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடக சங்கங்களுக்கு அண்ணாமலையின் மீது பிரச்சனை, அண்ணாமலை பேச்சு மீது பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுல ஒரு விவசாய குடும்பத்துல ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு எண்ணெய் போட்டு நீவி பக்குவமா பார்த்து அதன் பிறகு மாட்டினுடைய கண்ணு அந்த பாலை ஊட்டும். அதன் பிறகுதான் நாம் பால் பீச்சுவோம். அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமா பல் படாம அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா அது திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம். அப்ப அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமா எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்புல பல் படாம அதே போல எண்ணெய் எல்லாம் போட்டு நீவி நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல்படாம அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதுல என்ன தவறுன்னு எனக்கு புரியல. நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாத்துக்கும் எல்லதான் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சுல என்ன பேசுற அப்படிங்கறத மிக தெளிவாக உணர்ந்துதான் நான் பேசுறேன். நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்தத்தான் போறேன். எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும். they should go their head examined by a reputed psychologist. போய் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கொடுத்து எந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஒரு வன்மத்தை கற்பித்து அதில் ஒரு வன்மத்தை பார்த்து தமிழகத்தில் ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இப்போ அரசியல் கட்சியை எங்கிட்ட நீங்க கமெண்ட் கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் நீங்க எந்த மாதிரி கேள்வினா நீங்க ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர், அங்கிருந்து நீங்க இன்னைக்கு அரசியல் துறைக்கு வந்திருக்கீங்க, எது கஷ்டம்? இந்த மாதிரி கேள்வியில என்னென்ன இதெல்லாம் செட்டிங் கேள்வியா? இதற்காகத்தான் பார்த்து பல்படாம எப்படி ஒரு மாட்டிலே பால் கறப்பீங்களோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினை தொடவி ஒரு மாட்டினுடைய காம்புக்கு இதை தொடவி உடனே இதுக்கு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்க. அதனால நான் நண்பர்கள்ட்ட மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் பேசுறதுல தேவையில்லாத ஒரு குரூப் அதுல வன்மத்தை கலந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நீங்க கேள்வி கேட்கறீங்க, ஸ்ட்ரைட்டா பதில் சொல்றேன். அதான் என்னுடைய ஸ்டைல். நான் வழக்காடு மொழியை நிறைய பயன்படுத்துறேன். எங்க ஊர்ல இன்னைக்கும் பயன்படுத்துற வழக்காடு மொழி, எங்க தோட்டத்துல இன்னைக்கும் பயன்படுத்துற வழக்காடு மொழி. அது புரியல, எனக்கு அதை பத்தி தெரியலன்னு ஒத்துக்குங்க. அதற்காக வன்மத்தை தயவு செஞ்சு கற்பிக்காதீங்க. இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக மறுபடியும் அதே நண்பர்களை மறுபடியும் சந்திக்கிறதுனால் என்னுடைய பேச்சுல பிரச்சனை இல்லை. பார்க்கிறவங்களுடைய கண்ணிலும் மனசிலும் வன்மம் இருக்கு, அதான் பிரச்சனையோ தவிர அண்ணாமலை பேச்சிலே பிரச்சனை இருப்பதாக தெரியல. அண்ணாமலையின் மீது பிரச்சனை. எத்தனை எதிர்ப்பீங்க நீங்க? குறிப்பா ஒரு குரூப் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. உங்களுக்கு அப்படி பண்ணி ஒரு பட்டத்திலவசரை கொண்டு நீ தொடவி கொடுத்து அவரை நீங்க பெரியாள் ஆக்கணும்னா தயவு செஞ்சு பெரியாள் ஆக்குங்க. ஆனா எங்கிட்ட கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து இப்படிதான் இருக்குமோ தவிர யாருக்கும் பயந்து பேசக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு இடத்துல இந்த பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமா பயன்படுத்துவேன். என்னை பொறுத்தவரை அதுல 1% தவறு எங்கேயும் நான் பார்க்கவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.